காவிரி ஆற்றிற்கு குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி காந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் தர்ஷன். இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த நண்பரின் வீட்டிற்கு விடுமுறைக்காக வந்திருந்தார். அப்போது தனது நண்பர்களுடன் எடப்பாடி பூளம்பாடி காவிரி ஆற்றில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர தேடுதலுக்கு பின் தர்ஷனின் உயிரற்ற உடலை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் 300 வாழைகள் தீப்பிடித்து எரிந்து சேதமாயின. அருப்புக்கோட்டை வடபாளை கிராமத்தில் இடி மின்னல் தாக்கியது. இதில் லட்சுமணன் என்பவரது வாழை தோட்டத்தில் இருந்த மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன. 300 வாழை மரங்கள் எரிந்து சேதமானதால் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்தி என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். வாகன தணிக்கையின் போது சத்தியமங்கலம் நகர் பகுதி வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்து விசாரித்த போது வரதம்பாளையத்தைச் சேர்ந்த கோல்டன் ஜோசப் உட்பட 4 பேர் காந்திநகர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வெள்ளைத்தாளில் பிரிண்ட் செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரியை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இணையவழி குற்றப்பிரிவின் ஒருங்கிணைந்த முயற்சியால் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். சென்னை ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு என்ற ஃபேஸ்புக் விளம்பரம் மூலமாக 5.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சேலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல் திருப்பூரில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக தினுஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர் இந்தியா முழுவதும் 35 சைபர் வழக்குகளில் தொடர்புடையவராக கூறப்படுகிறது. எனவே இவ்வாறான சைபர் குற்றங்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பண்ருட்டியில் வாகன சோதனையின் போது பெங்களூருவில் இருந்து கடலூருக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பண்ருட்டி 4 முனை சந்திப்பு பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 கார்களில் மூட்டையாக கடத்தி வரப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ், ஹரிஷ், சங்கர்லால் மற்றும் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர்.